வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வலப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வலப் பகுதியில் நாம் திரை கண்ணோட்டம் என்ற பகுதியில் தேனிசை தென்றல் தேவா மதுரகானத்தை தந்து மக்களை மயக்கிய தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை விமர்சையாக சிறப்பாக அவருடைய புதல்வர் கொண்டாடும் ஒரு காட்சி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தன்னுடைய தந்தை தேவா தேனிசை தென்றல் இசை மேதை, மயக்கும் பாடல்களை தருகின்ற மன்மதன் மன்னன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற தேவா அவர்கள் சிரித்த முகம், புன்னகை தவழும் முகம், நெற்றி நிறைய தின்னூறும் பொட்டும் வைத்துக்கொண்டு அவரை பார்த்தாலே ஒரு தெய்வீக கலை தோன்றும் தேவா அவர்கள். அந்த தேனிசை தேவாவிற்கு பிறந்த நாள் தன்னுடைய புதல்வர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் பலரும் வந்து அன்போடு கலந்து கொண்டார்கள். தேவா அவர்கள் இசையில் பெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் என்று சொன்னால் பாஷா 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 என்று சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாஷா திரைப்படத்தில் போடப்பட்ட அத்தனை பாடல்களுமே மக்களை மயக்கி மக்களை முணுமுணுக்க வைத்த பாடல் என்று சொல்லலாம். எட்டுக்குள்ளே உலகம் இருக்கிறது, ஆட்டோக்காரன் ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைலு தான் என்று அந்த ஸ்டைலை சொல்லுகின்ற போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பல தோற்றத்தில் காண்பிப்பார்கள். இப்படி பாடலை தந்த தேவா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அந்த திரைப்படத்தின் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா தேவா அவர்களை வாழ்த்து வந்திருக்கிறார். அவருடைய தம்பிகள் சபேஷ் முரளிதரன் இன்னும் பலரும் வந்து அவரை வாழ்த்துகிறார்கள். தேவா அவர்களுடைய இசை கேட்டு மயங்காதவர்களே இல்லை. இவருடைய முதல் வெற்றி பாடல்களிலே அமைந்தது பவித்ரன் இயக்கத்திலே வெளிவந்த சூரியன் என்ற ஒரு திரைப்படம். சரத்குமார் ரோஜா இருவரும் கதாநாயகியாக நடித்து சூப்பரான ஆக்டிவை நடிப்பை தந்திருப்பார் சரத்குமார். மொட்டையெல்லாம் அந்த திரைப்படத்திற்கு அடித்திருப்பார். அதில் பாடல் ஒன்று நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு பகுதியிலே யானைகளை வைத்து எடுத்திருப்பார்கள். அதில் பிரபுதேவாவுடைய நடனமும் அந்த படத்தில் தான் எடுபட்டது. அந்த படத்தில் இருந்துதான் அவர் ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னுடைய நடனத்தை ஆரம்பித்தார். இந்த சூரியன் என்ற திரைப்படத்தில் லாலாக்கு டோல் டப்பி மாமா, லாலாக்கு டோல் டப்பி மாமா என்ற அந்த பாடல் அவருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த சூரியன் என்ற திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே வெற்றி தந்து தேவா அவர்களை தேனிசை தென்றலாக மாற்றியது. இந்த தேனிசை தேவா அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார், நான் முதல் படத்தில் இசை அமைப்பதற்காக என்னை வரச் சொல்லுகிறார்கள். நான் போனபோது அவர்கள் அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு போய்விட்டார்கள். அங்கே வரச் சொல்லுகிறார்கள். வண்டியும் இல்லை, வாகனமும் இல்லை, நடந்து செல்லுகிறோம். இந்த ஹார்மோனிய பெட்டியை என் தலையிலே தூக்கி வைத்து கொண்டு நானும் என் தம்பிகளும் பின்னாலே வருகிறார்கள், ஓடுகிறோம். ஓடிப்போய் ஒரு இயற்கையான இடத்திலே வைத்து பாடல் காட்சியை பட தயாரிப்பாளர் சொல்லுகிறார். அதில் பாடலாசிரியர் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள்.
வருகின்ற போது அந்த பாடலாசிரியர் யார் என்று நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்ற போது உயரமான மனிதர், தாடி வைத்து ஜிப்பாவை அணிந்து தெய்வீக கடசமாக வருகிறார் வாலி. அப்போது வாலி வந்து கேட்கிறார், ஓ இவர்தான் புதிய இசையமைப்பாளரா, இவர் எப்படி இசையெல்லாம் போடுவாரா என்று பட தயாரிப்பாளரிடம் கேட்கிறார். அதற்கு படம் தயாரிப்பாளர் சொல்லுங்க, என்னமோ போடுறன்னு வந்திருக்கிறான், போடுறான் என்ன போடுறான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ சிச்சுவேஷன் என்ன என்று சொல்லுகிறார். சிச்சுவேஷன் சொல்லுகின்ற போது சிச்சுவேஷனுக்கு தகுந்த டூனை போடு என்று தேவாவிடம் சொல்லுகிறார் வாலி. சொல்லுகின்ற போது தேவா போடுகிறார். அதற்கு பாடலை எழுதுகிறார் வாலி. நேரம் நல்லா இருக்கு, நெல்லெல்லா வயலிலே விளைந்திருக்கு, நேரம் நல்லா இருக்கு, வயலிலே நெல்லெல்லாம் விளைந்திருக்கு என்று அவர் டூனை போட்டு தருகிறார். அதற்கு பாடலை எழுதி தருகிறார் வாலி. அந்த பாடலும் வாலி சொன்ன அந்த சொல்லும் பரவாயில்லையே, நல்ல டூன் போடுறானே, இவன் வருங்காலத்தில் நல்லா வருவான் என்று சொன்ன வாலியினுடைய வாக்குத்தான் நான் இந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணமாக இருக்கிறது என்று ஒரு பேட்டியிலே தேவா அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அப்படி எத்தனையோ இசையமைப்பாளர்களை வாழ வைத்த வாலி இவரையும் வாழ வைத்திருக்கிறார். இன்றைக்கு திரை உலகத்திலே அவர் ஒரு தேனிசை தென்றலாக, தானும் இசையமைப்பாளர், தன்னுடைய மகனும் இசையமைப்பாளர், தன்னுடைய சகோதரர்கள் சபேஷ் முரளி அவர்களும் இசையமைப்பாளராக உருவாக்கி இன்றைக்கு தமிழ் திரை உலகத்தில் இசை மன்னர்களிலே இவரும் ஒருவர் மறுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார். அவருடைய பிறந்த நாளுக்கு நம்முடைய நீலமலை தொலைக்காட்சியும் வாழ்த்துக்களை சொல்லி, இவர்களோடு ஜெயம் ரவியின் தந்தையும் எடிட்டரும் பட தயாரிப்பாளருமான எடிட்டர் மோகன் அவர்களும் அவருடைய மூத்த மகனும் ஜெயம் ரவியினுடைய அண்ணனுமான ஜெயம் படத்தை இயக்கிய இயக்குனர் டைரக்டர் தனி ஒருவன் திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக மாற்றி அமைத்து ஒரு சிறப்பான வெற்றிகரமான டைரக்டர் என்று பெயர்படுத்தவர். இவருடைய திரைக்கதை வசனத்தில்தான் வந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை ஈட்டிய எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற திரைப்படமும் வெற்றிப்படத்தினுடைய இயக்குநராக இருக்கின்ற ராஜா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவா அவர்களுக்கு வாழ்த்துக்களை பாடி வாழ்த்துக்களை சொன்னார்கள் என்ற தகவலையும் நமது சிறப்பு செய்தியாளர்கள் ஆசா அமீத் அவர்களும் அவருடன் ரவி அவர்களும் சென்னையிலே இருந்து இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு நீங்கள் NMTV யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக நீங்கள் NMTV பகுதிக்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போதும் கண்டுகளிக்கலாம். அதைப்போல உங்கள் நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியில் கிடைக்கவில்லை என்று சில ரசிகர்கள் சில இடங்களிலே இருந்து சொல்லுகிறார்கள். அப்படி கிடைக்காத இடத்தில் உங்கள் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். கேட்டு எனக்கு நீலமலை தொலைக்காட்சி நல்ல செய்திகளையும் உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று அன்போடு கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் நமது ஒளிப்பதிவாளரும் எடிட்டருமான திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.